ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ஃபாண்டன்ட் வச்சு ஒரு கேக்கை எப்படி கவர் பண்ணுறது, டூல்ஸ் இல்லாமல் டிசைன் பண்ணுறது, அது ரெண்டையும் இந்த கேக்கில் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப்பு கமெண்ட்டு கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. இப்போ இது வந்து ரெட் வெல்வெட் கேக்கு பட்டர் க்ரீம் போட்டு நான் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெட் வெல்வெட் கேக்கோட வீடியோவும் பட்டர் க்ரீமோட வீடியோவும் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஹோம்மேட் ஃபாண்டன்ட் இது நம்ம வீட்டிலே செஞ்சது. அது எப்படி செய்கிறதுன்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ரெடி பண்ண ஃபாண்டன்ட்டை வந்து நம்ம வந்து வெளியில் தான் வச்சு வைக்கணும். அந்த ஃபாண்டன்ட்டை நான் வந்து இப்போ எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கவுண்டர் டாப்பில் நீங்கள் வந்து ஐசிங் சுகர் அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி ஒரு டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் தான் டஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபாண்டன்ட்டை நம்ம கேக்குக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அதுக்காக நிறையா ஃபாண்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்கா உடனே இதில் வச்சு சுற்றி வச்சிடணும், கிளிங் ரேப்பில் வச்சு. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நான் அது 2 இதுவாக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து கவர் பண்ணுறதுக்கு, ஒன்று வந்து டிசைன் பண்ணுறதுக்கு. டிசைன் பண்ணுறதுக்குள்ளதை இந்த மாதிரி கவர் வந்து டைட்டாக இது போகாமல், காற்று போகாமல் நீங்கள் வந்து அடைச்சிட்டு ஒரு டப்பாவில் வச்சு வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். யூஸ் பண்ணுறதை மட்டும் எடுத்துக்கோங்க கையில். இப்போ இந்த ஃபாண்டன்ட்டை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தியெல்லாம் எப்படி உருட்டுவோமோ அது மாதிரி நம்ம மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஃபஸ்ட்டு கை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. லெவலாக அமுக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கட்டை தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு ரோல் பண்ண போகிறேன். இது ஃபாண்டன்ட்டுக்குன்னு தனியாக டூல்ஸ் எல்லாம் விற்கிது. அதெல்லாம் நான் இன்னும் வாங்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும். அதனால் இப்போ சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக இது தேய்ச்சிக்கங்க. தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க, நம்ம கேக்கு எந்த அளவு இருக்கோ அதோட கொஞ்சம் பெருசாகவே தான் தேய்க்கணும். இப்போ பாருங்கள், கேக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த கேக்கில் இந்த மாதிரி மெதுவாக நம்ம வந்து கீழே வந்து அந்த கட்டையை வச்சு தான் எடுக்கணும். கை வச்சு எடுக்காதீங்க. இந்த மாதிரி கட்டை வச்சு எடுத்துகிட்டு அப்படியே அந்த கேக்கில் மேலே வச்சுட்டு மெதுவாக அப்படியே கவர் பண்ணிடுங்க. நம்ம ரொம்ப மெதுவாக செய்யணும் இதுவை, ஏன்னா பிஞ்சிக்கிட்டு வந்துடாமல் இருக்கணும். என்கிட்ட வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, டூல்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாதனால நான் இப்போ கை வச்சு நல்லா ஏர் பப்பிள்ஸ்லாம் உள்ளர இல்லாமல் நல்லா அமுக்கி விட்டுக்கங்க. ஸ்மூத்னர்லாம் கிடையாது என்கிட்ட, அதனால் நான் இந்த மாதிரி கை வச்சு ஓரமெல்லாம் அப்படி நம்ம வந்து அமுக்கி விட்டோம்னா தான் லெவல் ஆகும் நம்மளுக்கு. அப்படி ஓரத்தில் வர்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கை வச்சு எப்படி அமுக்கிறேன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரியே நீங்களும் அமுக்குங்க. இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்து இடையில வந்து ஏர் பப்பிள்ஸ் போச்சுனாக்கா அப்படி கட்டியாக ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இது மாதிரியெல்லாம் வரும். இந்த மாதிரி கரெக்டாக லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க இது பீஸா கட்டர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கத்தி கூட எடுத்துகிட்டு நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேக் இருக்கோ அந்தளவுக்கு போகிறதுக்கு மிச்சம் இருக்க ஃபாண்டன்ட்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், கத்தி வச்சு கட் பண்ணுறேன். அது இடையில கொஞ்சம் இந்த மாதிரி பிசுறாக வர்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அது பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து அதுவையும் கீழே வந்து ஒரு கவர் இது மாதிரி கொடுத்துருவோம், பார்டர் மாதிரி. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி வெட்டினதுக்கப்புறம் நல்லா கை வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்ருங்க. ஃபுல்லாக அமுக்கி விட்றணும். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே அந்த இதெல்லாம் நான் கை வச்சு அமுக்கிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம அந்த இது மாதிரி கொடுத்துட்டோன்னாக்க, லயன் மாதிரி கொடுத்துட்டோன்னா அழகாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்க ஃபாண்டன்ட்டை நான் எடுத்திருக்கேன். அதை 2 இதுவாக பிரிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 2 கலர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதில் வந்து நீங்கள் ஜெல் கலர் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி பவுட்ரு கலர் தான் யூஸ் பண்ணணும். லிக்விட் கலர் யூஸ் பண்ணிங்கனாக்கா சரியாக வராது. நான் வந்து இப்போ கேசரி பவுடரில் ரெட் கலர் தான் எடுத்திருக்கேன். அதை அதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி இது ஐசிங் சுகர் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணினீங்கன்னா கையில் இது பண்ணினீங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், 2 தடவை நான் வந்து கலர் பொடி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல கலர் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. கீழே நம்ம ரோல் பண்ணுறப்பவும் கார்ன்ஃப்ளவர் மாவை தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்லிஸாக அந்த மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன்னா, இது எதுக்காக இப்படி பண்ணியிருக்கேனாக்கா கேக்கில் அந்த ஓரத்தில் வந்து அப்படி பார்டர் மாதிரி கொடுக்குறதுக்காக. நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். அது ஒட்டுறதுக்காக நீங்கள் வந்து தண்ணியை வந்து அப்படியே ஓரத்தில் லேசாக தொட்டு வைங்க. ரொம்ப ஊற்றி விட்றாதீங்க. தொட்டு வச்சாலே போதுமானது. இந்த ஃபாண்டன்ட் அப்படியே நல்லா நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிட்டேன். அழகாக பார்டர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த மிச்சம் இருக்க மாவையும் நான் வந்து அப்படி டிசைன் பண்ண போகிறேன். நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணலாம்.
இந்த ஃபாண்டனுக்குன்னு தனியாக பூக்கெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி டூல்ஸ் எல்லாம் இல்லாமல் சும்மா தான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக நீளமாக உருட்டி எடுத்துகிட்டேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி அமுக்கி விட்டாக்க அழகாக நம்மளுக்கு ஒரு பெட்டல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறையா செஞ்சாச்சு பாருங்கள். இப்போ இது என்ன பண்ணணும்னா, நம்ம கை வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு கத்தி இல்லாட்டி ஏதாவது ஒரு இதுவை வச்சுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஃபாண்டன் நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது மேலே வந்து வச்சுட்டேன். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அப்படி சுற்றி வச்சோம்னா அழகாக பூ மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இதுலையும் நீங்கள் வந்து தண்ணியை தொட்டு விட்டு வைங்க. இப்போ பாருங்கள், அழகாக பூ வந்துருச்சு, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் நடுவில் கொஞ்சம் எல்லோ கலர் கொடுக்குறதுக்காக மிச்சம் இருக்குல்ல ஃபாண்டன்ட், அதில் எல்லோ கலர் பவுட்ரு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுவே நல்லா நம்ம வந்து பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு அமுக்கி பிசைஞ்சோம்னா தான் இந்த மாதிரி வரும். எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். கையில் ஒட்டுச்சுனாக்கா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வந்து தொட்டுக்கிட்டு பண்ணணும். இப்போ அது லேசாக சின்னதாக எடுத்துகிட்டு ஒரே உருண்டை உருட்டிட்டு அந்த பூவில் வந்து நடுவில் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நடுவில் வச்ச உடனே அழகான பூ நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக இருந்தது நம்மளே செஞ்ச உடனே. இப்போ மிச்சம் இருந்தால் அந்த ரெட் கலரையும் எல்லோ கலரையும் நான் வந்து டப்பாவில் வச்சுட்டேன். ஏன்னா டப்பாவில் வச்சு அடைச்சி வச்சிடணும். அப்போ தான் காற்று போகாமல் இருந்தால் தான் நமக்கு காயாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் எடுத்துக்கோங்க. அது சின்னதாக ரவுண்டாக தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சமாக இடம் விட்டுட்டு சுற்றி கட் பண்ணுறேன். இது ஒரு பூ டிசைனுக்காக. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட அழகாக செஞ்சுருவாங்க இதெல்லாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு இதுவை விட்டுட்டு அப்படியே அமுக்கி விட்டோம்னாக்கா இது ஒரு டிசைன் அழகாக பூ வந்துருச்சு பாருங்கள். அந்த பூவையும் எடுத்து இந்த இடத்துல தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வச்சோம்னா தான் அது வந்து ஒட்டும் நம்மளுக்கு. இந்த மாதிரி தண்ணி வந்து லேசாக விரலில் தொட்டு வச்சுட்டு வைங்க. இந்த இடத்துல என் கையில் இருந்த இது பட்டுருச்சு. நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் படாமல் பார்த்துக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அடுத்த ஒரு டிசைன் பண்ண போகிறேன். அதுக்கு ரெட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுவையும் கட் பண்ணுறேன். கத்தி வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது ஒரு பூ டிசைனு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிலும் கட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே பிடிச்சி அமுக்கி விட்டோம்னாக்கா இது சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு பூ வந்துருச்சு. இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா பூவுமே நம்ம செஞ்ச உடனே அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், பூ ரெடி ஆயிடுச்சு. இதுவையும் அந்த ஃபாண்டன்ட் இதில் நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலே இப்போ நான் வந்து நடுவில் ஒரு எல்லோ கலர் இது கொடுக்க போகிறேன். எல்லோ கலர் டாட் மாதிரி வச்சுட்டு இது வந்து இங்க் பில்லர் இருக்குல்ல, அதை வச்சு அழகாக அந்த இதில் வந்து குத்துனோம்னாக்க ரவுண்டாக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஒரு மாதிரி டிசைன் ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஸ்டார் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு கோன் மாதிரி எல்லோ கலரில் செஞ்சுருக்கேன். இன்னொரு எல்லோ கலர் எடுத்து ரவுண்ட் ஆக்கிட்டு அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த கோனில் வந்து நம்ம வச்சுட்டு இப்படி அமுக்கணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து அழகாக ரோஸ் மாதிரி வந்துடும். ரோஸ் பூ செய்கிற மாதிரி அழகாக ரோஜா பூ மாதிரி டிசைனில் நல்லா ஈஸியாக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை சுற்றி வச்சு அமுக்கிட்டாச்சுன்னா இந்த பாருங்கள் ரோஸ் பூவும் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நான் வந்து நிறைய டிசைன் பூ வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா பூ டிசைன் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டி இந்த சைடு அந்த சைடும் வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இந்த ஃபாண்டன்ட் கேக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. ஃபாண்டன்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது வந்து வேர்த்த மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் ஃபாண்டன்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் வெளியிலே வச்சுருந்துட்டு கட் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னுட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபாண்டன்ட் ரெசிபி எப்படி கவர் பண்ணுறது எல்லாமே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம எந்த விதமான டூல்ஸும் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சாச்சுன்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபாண்டன்ட் கேக் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எல்லோரும் இதை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.